மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர வச்சு ஒரு கெமிக்கல் காம்பவுண்டினுடைய மாஸை நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப லேப்ல ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, அதனுடைய மாஸ் என்ன அப்படிங்கிறத இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதேபோல அந்த காம்பவுண்ட தனித்தனியா செப்பரேட்டும் பண்ணிறலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இதுல வந்து ஆல்கஹால் இருக்குது. அப்போ ஆல்கஹாலினுடைய அந்த மாஸ் என்ன அப்படிங்கிறத நாம இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அந்த ஆல்கஹால் அதாவது எத்தனால் தான் கிடைச்சிருக்கா? இல்லன்னா மெத்தனாலும் அதில ஃபார்ம் ஆயிருக்கா? அப்படிங்கிறத இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரினுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாருங்க. அப்போ இது என்ன மெஷர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் டூ சார்ஜ் ரேஷியோவ மெஷர் பண்ணும். இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரத்தில மாலிகுலர் அயன் பீக்க வச்சு அதனுடைய மாஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தபடியா இதனுடைய இந்த பேஸ் பீக் அதாவது மோஸ்ட் இன்டென்ஸ் பீக் அதாவது 100% பீக் அங்க வந்து இருக்கும். அதற்கு பெயர் தான் இந்த பேஸ் பீக் அப்படின்னு சொல்லுவோம். அதேபோல அந்த மாஸ் ஸ்பெக்ட்ரம்ல நெறைய ஃபிராக்மென்டேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அங்க பாருங்க. அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபிராக்மென்டேஷன வச்சு அந்த கெமிக்கல் காம்பவுண்டினுடைய ஸ்ட்ரக்சர ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதேபோல ஐசோடோபிக் பீக்ஸும் இங்க வந்து நெறைய ஃபார்ம் ஆகலாம். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா, M+1, M+2, M+3 இந்த மாரி அங்க அந்த மாலிகுலர் அயன் பீக்கு கூட எக்ஸ்ட்ரா இந்த +1, +2 இருக்கும். அதேபோல இங்க வந்துட்டு எப்படி இந்த அயனைசேஷன் பண்றாங்க? ஸோ அதுக்கு நெறைய சோர்ஸ் இருக்குது. அதுல ஒண்ணு தான் இந்த எலக்ட்ரான் இம்பேக்ட் மெத்தட். அடுத்தபடியா அனலைசர். அங்கருந்து வரக்கூடிய அந்த அயன்ஸ அனலைஸ் பண்றதுக்கு அங்க அனலைசர் இருக்குது. அப்ப மேக்னெட்டிக் அனலைசர், குவாட்ரூபல் அனலைசர் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த அயன்ஸ பாருங்க டிடெக்ட் பண்றதுக்கு அங்க வந்து டிடெக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அங்க வந்து அது ஸ்பெக்ட்ரமா மாறும். சரிங்களா? அப்ப இது எல்லாமே இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுலயும் குறிப்பா இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, ஹை வேக்கம் வந்து தேவை. 10⁻⁻4 to 10⁻⁸ டார் இந்த அளவுக்கு வேக்கம் தேவை.